Hi guys, welcome to Bala's Reaction channel. நான் உங்கள் பாலா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இறந்த மாரிமுத்து அவரோட ஒரு தக் லைஃப் வீடியோ கம்பைலேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வீடியோக்கு கமெண்ட் பண்றீங்க, பார்க்கணும்னு சொல்றீங்க. நானும் அந்த வீடியோக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணி போடுறேன். ஆனா யாரும் வீடியோ முழுசாவே பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஆவரேஜ் டியூரேஷன் பார்த்தா எல்லாம் 50 செகண்ட், 1 நிமிஷம் அதுக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணிடுறீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். பார்த்திருப்பீங்க, ட்விட்டர்ல பார்த்திருப்பீங்க, ஏன் நேர்ல கூட பார்த்திருப்பீங்க, சீரியல்ல பார்த்திருக்கீங்களா, வார்த்தைக்கு வார்த்தை கவுண்டர் கொடுத்து பார்த்திருக்கீங்களா, பாக்குறீங்களா பாருங்க. சரிப்பா, உறவு முறையெல்லாம் ரொம்ப நன்றிப்பா வந்ததுக்கு. எல்லாருக்கும் படுக்கிறதுக்கு இடம் வசதி இருக்கு மேல. நல்லா காலை நீட்டி பாடுங்க, என்னை பத்தி என்ன வேணாலும் பேசுங்க. இந்த சிங்கத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த சிங்கத்தை நிறைய படத்துல சீரியஸா பார்த்திருப்பீங்க, சீரியல்ல பார்த்திருக்கீங்களா, வில்லன் ரோல், அப்பா ரோல், சப்போர்ட்டிங் ரோல்ல கூட பார்த்திருப்பீங்க. சமீப காலமா இந்தாமா ஏய் அப்படின்ற ஒரு வார்த்தை சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆவறதுக்கு ஒரே காரணம் இந்த சிங்க குட்டி தான். ஏய் 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 என்னமா அதே சொல்லிட்டு இருக்க திருப்பி ஏய் ஏய் வாய் மூடுமா, நீ ஒரு பொம்பளையா? இந்த சிங்கத்துக்கு கொஞ்சம் வயசானாலும் இவரோட வாய்க்கு மட்டும் வயசே ஆகல. பாக்குற எல்லாரையும் கலாய்க்கிறது மட்டும் இல்லாம இந்த வயசுல ஒரு ஆன்டியை டாவடிச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் பத்தி டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இவரோட பெயர் ஜி மாரிமுத்து. இவர் நிறைய படத்துல சப்போர்ட்டிங் ரோல் ப்ளே பண்ணிருக்காரு, மெயின் ரோல் கூட ப்ளே பண்ணிருக்காரு. இவரோட வயசு 55. இவர் ஒரு டைரக்டர். என்னென்ன படத்தெல்லாம் டைரக்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணும் அப்படின்ற படம், இது நீங்க பெருசா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா புலிவால் அப்படின்ற படத்தை கன்ஃபார்மா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் அப்படின்னா அந்த படத்துல சூரியோட காமெடி எல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். கோழி போற முட்டையில இருந்து கோழி வரும், வாத்தியார் போற முட்டையில இருந்து வாத்தியார் வருவாரா? ஏண்டா இதுதான் சூப்பரான காமெடியா வந்து செத்துப்பட்டியா? அதுலயும் எஸ்பெஷலா பிரசன்னான்றவர் அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. அதுல தலைவரோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓவியாவை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா எப்பப்பெல்லாம் கில்ஃபான்சி பண்றாரோ அப்பெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுப்பாரு. அதனால வரும் விளைவுகள், சண்டைகள், சச்சரவுகள் தான் படத்தோட கிளைமேக்ஸ். அந்த படத்துக்கு என்னையா சம்பந்தம்? கைய கொடு. ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. சரி, இதை ஏன் இப்ப நான் சொல்றேன் அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரலாம். அதுக்கு காரணம் இருக்கு. அதுக்கு முன்னாடி இவரை விட எத்தனையோ ஹீரோயின்கள்லாம் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்காங்க, ஏன் பாப்புலராவும் இருக்காங்க. அப்படிலாம் இருக்கிறப்ப எதுக்கு இவரை பத்தி ஒரு வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷயம் இருக்கு. சமீப காலமா இல்ல ஜஸ்ட் 1 or 2 months ago தலைவர் ஒரு வேலையை பார்த்தாரு. அது என்னவென்றால், இந்த சோசியல் மீடியால தான் தெரியுமே, பொண்ணு போட்டோ வச்ச ஏகப்பட்ட ஃபேக் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அக்கவுண்ட்ல பொண்ணு போட்டோவை வச்சு கேன் ஐ கால் யூ அப்படின்னு போட்டு ஒரு போஸ்ட போட்டுருக்குது, போட்டோவையும் போட்டு அதை நம்பாலு வெள்ளாந்தைத்தனமா நம்பிக்கிட்டேன் பொண்ணு நல்லா இருக்கே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவரோட நம்பரை கீழே கொடுத்து விட்டுருக்காரு கமெண்ட்ல. இத பார்த்து நம்ம நெட்டிசன்கள் சும்மா இருப்பாங்களா? என்னது, குணசேகரன் என்கின்ற ஜி மாரிமுத்து ஒரு பொண்ணுக்காக அவரோட நம்பரை ட்விட்டர்ல ஷேர் பண்ணாராம். ட்விட்டர்லயா? பின்னாடி கட்டது. இதுக்காகவே ஒரு சில சேனல்கள் அவங்க இந்த மேட்டரை பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனா நமக்கு கொடுத்தாங்க. அடுத்து கூப்பிட்டு பேட்டியும் எடுத்தாங்க. இந்த மதம் கொண்ட யானையை வண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. அந்த மாதிரி பேட்டி எடுக்கிறப்போ மத்தவங்க எல்லாம் என்ன சொல்லிருப்பாங்க, சீச்சி அது என் அக்கௌண்ட்லாம் கிடையாது, தட் இஸ் ஃபேக் அக்கவுண்ட், யாரோ என்னோட பேர் யூஸ் பண்ணி என் நம்பர் அங்க ஷேர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஆனா நம்ம சிங்கம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? நேரம் இல்ல சார், ஒண்ணு நம்பர் கேட்டா கொடுத்தேன் சார், கொடுப்பேன். ஆமா நான் ஆம்பளை சார், வட்டி எடுத்துதான் எடுக்காது. உண்மையிலேயே நம்ம தலைவருக்கு தில்லு ஜாஸ்தி தானே. ஆனா என்ன, ஏதோ ஒரு 25 வயசு பையனோ அதிகபட்சம் 30, 35 இந்த மாதிரி இருக்கிற பசங்க யாராவது பண்ணியிருந்தா பரவாயில்ல. நம்ம சார்வாளுக்கு 55 ஆகி போச்சு, ஒரு கிட்ஸ் வேற இருக்குது அப்படிங்கிறப்போ இன்பாக்ஸ்ல ஏதாவது அமுச்சு விடுறத விட்டு பப்ளிக்கா அமுச்சு விட்டாரு. ஏன் சார் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டா, எத்தனை எனக்கு பொம்பளை சோக்கு தேவைப்படுது அப்படின்றதையும் சொல்லிட்டாரு. கொடுப்பேன். ஆமா நான் ஆம்பளை சார், நான் வீக்கானவன் சார், விட்டுக்கு அப்படியே வச்சுக்கோங்களேன். நீங்க பொண்ணு நம்பரோட கொடுக்க மாட்டீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இதுக்கு மேலேயும் அவர்கிட்ட யாராவது கேள்வி கேட்க முடியுமா? ஆனாலும் நம்ம இன்டர்வியூவர் ஒரு கேள்வியை கேட்டாரு. சரி சார், அந்த பொண்ணுக்கு போன் பண்ணீங்களா இல்லையா, என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, நான் போன்லாம் பண்ணல, ஜஸ்ட் கேள்விப்பட்டேன், கட்சியில பார்த்தா அந்த பொண்ணு கால் கேளாம்பா, சி இந்த மாதிரி தெரிஞ்சிருந்தா நான் நம்பரே கொடுத்துருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்தாரு. இப்போ நம்ம தெரிஞ்சது அது ஏதோ ராங்கான கேள், அது ஒரு கால் கேள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இங்கதான் ஒரு கேள்வி, எந்த மாதிரி பொண்ணா இருக்கும்னு நினைச்சு நம்ம தலைவர் போன் நம்பர் கொடுத்திருப்பாரு. ஒருவேளை அவரோட அடுத்த படத்துக்கு ஹீரோயின் தேடி கொடுத்திருப்பாரோ? நம்ம மக்கள்கிட்ட இதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு நல்ல விஷயத்துக்காக போன் நம்பர் கொடுத்திருக்காரு, அந்த தங்கமான மனுஷனை போய் சந்தேகப்பட்டீங்களேப்பா. சரி, இதெல்லாம் நடந்து 2 மாசத்துக்கு மேல ஆகி போச்சு. இப்ப ஏன் இவர் ட்ரெண்ட் ஆயிருக்காரு திரும்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியன் பாலிடிக்ஸ் மட்டும் இல்லாமல் வேர்ல்ட் லெவல்லயே பாலிடிக்ஸ்ல என்ன நடக்கும், ஒரு பயங்கரமான இஷ்யூ போயிட்டு இருக்கிறப்போ இன்னொரு இஷ்யூவை உள்ள கொண்டு வருவாங்க. அப்ப இஷ்யூ நம்பர் 1 நம்ம ஆளுங்க மறந்துடுவாங்க. அதே தான் நம்ம சிங்கமும் ஃபாலோ பண்ணுச்சு.
சேலஞ்ச். எனக்கு களங்கமான பேரை எப்படி நான் கலைக்கிறேன் அப்படின்றத மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி எதிர்நீச்சல் அப்படின்ற ஒரு சீரியல்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சார். குணசேகரன் அப்படின்ற பேர்ல மாமனாரா நடிச்சிட்டு இருக்காரு. அப்படின்னா பெர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு சின்ன பிட்ட பாருங்களேன். என்ன ஃப்ராட் வேலை பாக்குறியா? ஸ்டாப் இட் குணசேகரன். விஜய் டிவி தான் படத்தை காப்பி அடிச்சு சீரியல் எடுப்பாங்க. இவனு ஆரம்பிச்சாங்களா? உங்க மூஞ்சிகளுக்கு டீம் மியூசிக் வேற, அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேறயா? இந்த சீரியல்ல நம்ம தலைவர் பயங்கரமான ரகட் ஆள் பாக்குறதுக்கு குங்குமம் போட்டு விபூதி எல்லாம் வச்சுட்டு ஷேவிங் பண்ணி முழுமுழுன்னு இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவருக்கு 20 வயசு அப்படின்றத அவர் மனப்பூர்வமா நம்புறாரு. அதே மாதிரி இவர்கிட்ட யார் பேச வந்தாலும் கவுண்டர் கொடுப்பாரு. ஆனா இவருக்கு ஒரே ஒரு வீக்னஸ் என்னன்னா, இந்த ஆன்ட்டிய பார்த்தா மட்டும் கருங்கல் மாதிரி இருக்கிற இவரோட மனசு கற்பூரம் மாதிரி பஸ்பமாயிருது. You will definitely see our other face. ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன் பல்பு. சரி, ஆன்ட்டி இருக்கிறப்ப எதுக்கு இந்த ஆன்ட்டி மட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அம்மா குணசேகரனோட எக்ஸ் லவர். அதனாலதான் தலைவர் கொஞ்சம் ஸ்லிப்பா வராரு. அவங்கதானே இவரோட எக்ஸ் லவர். பழசெல்லாம் மறந்துச்சா? காடு வாங்குது, வீடு போகுது. இந்த வயசுல உனக்கு பொண்ணாடா? இந்த சீரியல் எல்லாம் பாக்குறப்போ எதுக்கு இந்த சீரியல்ல ஹீரோ ஹீரோயின் பேசாம இவங்க 2 பேரை மட்டும் வச்சு ஓட்டிங்கனாவே போதும். தமிழ் சீரியல் மட்டும் இல்ல, உலக சீரியல் வரலாற்றில் 55 வயசு அங்கிள் வெர்சஸ் 50 வயசு ஆன்ட்டி, இவங்க 2 பேருக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரிக்காகவே இந்த சீரியல் பிச்சுக்கிட்டு ஓடும். அது மட்டும் இல்லாம ஜி தமிழ், விஜய் டிவி இந்த மாதிரி பல சேனல் டைரக்டர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி தான் நாங்க ஒரு சீரியல் நெக்ஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கியூ கட்டி நிப்பாங்க. இந்த லப்பெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை தாண்டி தலைவரோட டயலாக் டெலிவரி கவுண்டர்ஸ் எல்லாமே இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும். அதுலயும் முக்கியமா இந்த ஏய் அப்படின்ற இந்த டயலாக் இருக்கே, சமீப காலமா ஓவரா பண்ற செலிபிரிட்டி யாராவது போட்டோவை போட்டா மோஸ்ட் லைக்டு கமெண்டா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது இந்த ஏய் தான். அதை நான் சொல்றதை விட தலைவரே அவர் வாயால சொல்றப்போ இன்னும் பயங்கரமா இருக்கும். கேளுங்களேன். ஜான்சி ராணி ரொம்ப ரகடான ஆளு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. இப்ப நம்ம தலைவரோட கவுண்டர்ஸ் எல்லாம் வரிசையா பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன மலேசியால இருந்து வந்த அன்னைக்கு ஆள் வரப்பா இருந்த, இப்ப அப்படியே தொங்கிட்ட. வெயில் ஓவர் மச்சான், ரத்தத்தை உறிஞ்சு பிடிச்சு. அடேங்கப்பா, விட்டா பீலாவை அள்ளி விடுவியே. அப்படியே வெள்ளக்கார மாதிரி இருந்தாக்க அங்க இருந்து போகும்போது. இதோட சேர்த்து இன்னொரு டயலாகும் கேளுங்க. அதை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு ரெண்டான ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப வேகமா போறிய, எனக்கு ஒரு மாதிரி வருது, மெதுவா போங்களே. இறங்கி எல்லாரும் வண்டியை தள்ளிட்டு போமா. நெக்ஸ்ட் ஒரு 2-3 வருஷமாக மோஸ்ட் ஆஃப் த மேரேஜ்ல பிரைட் அண்ட் க்ரூம் அப்படின்னு சொல்லப்படுற மணமகன் அண்ட் மணமகள் பிளாஷ் மாப்னு சொல்லிட்டு திடீர்னு போய் டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இந்த ஸ்டெப் எல்லாம் முன்னாடியே பழகிட்டு வந்து திடீர்னு ஆடுற மாதிரி நம்மள்ட்ட காமிப்பாங்க. ஏன்னா பின்னாடி ஒரு செட் ஆடிட்டு இருக்கிறப்போ எப்படி அவங்களுக்கு ஈக்குவலா இவங்களும் ஆடுறாங்க. ஏண்டா யார ஏமாத்த பாக்குறேன்? ஏய் வாசக்காரா, ஐயா எத்தனை பேரை ஏமாத்துற? அதை நம்ம கேட்க முடியாது. அதை தான் நம்ம தலைவர் அவரோட ஸ்டைல்ல கேட்டிருப்பாரு. அதை கேளுங்க. கல்யாணம் வீட்டுல வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? இல்ல அங்கிள், இதான் ட்ரெண்ட். ஆவுனா இத ஒன்னு சொல்லிருக்கேன். ட்ரெண்ட். நெக்ஸ்ட் இந்த ட்ரோன் அப்படின்றத முன்னாடி பறக்க விட்டு இவங்க ஆடுறதெல்லாம் ஆங்கிள் எடுப்பாங்க தெரியுமா? அவங்களையும் விட்டு வைக்கல எங்க தலைவர். இவனோட வச்சுவாரு கர்மா. ஏய் அந்த பக்கம் போடா, விட்டா வேட்டிகளை விட்டுருவாங்க. இது மட்டுமல்லாமல் பக்கத்துல இருக்க தம்பிகள், மருமக, அம்மா யாரையும் விட்டு வைக்க மாட்டார் தலைவர். எல்லாரையும் பங்கமா வச்சு செய்வார். அதுல ஃபர்ஸ்ட் தம்பி. போலீஸ்ல பொம்பளை தான் அதிகமா இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, எழுது. சரி பையன் தானே அப்படின்றதுனால கலாய்க்கிறன்னு விட்டுருவோம். ஆனா அம்மாவையாவது விட்டு வச்சாரா? இவன் எப்படி பண்ணிட்டு இருந்தா எப்படி? அம்மா சாமி அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்குமா, நீ ரூம்ல உட்கார்ந்தானே குடிச்சிட்டு இருக்கேன், அதை விட்டு தொலைமா. So moral of the story of the video என்னன்னா, வாயுள்ள புள்ள பொழைச்சுக்கும் அப்படின்றதெல்லாம் மாத்தி வயசானாலும் வாயுள்ள அங்கிள் கூட பொழைச்சுப்பாங்க அப்படின்றதுக்கு நம்ம குணசேகரன் என்கின்ற மாரிமுத்து சார் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். வாய் மட்டும் இல்ல நாயை தூக்கிட்டு போயிடும். நம்ம தலைவருக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட்டை போட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். பட் முடிக்க போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் அண்ட் ஃபைனலா நம்ம ஆரஞ்சு பிளட்ஸ்க்காக தலைவரோட ஒரே ஒரு தக் லைஃப் ரிப்ளை. வணக்கம் ஐயா. யாரா நீ? என்ன தெரியலீங்களா ஐயா? நான் தான் ராணி புருஷன். ராணி புருஷனா? எந்த நாட்டு ராணி புருஷன்? என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோ முடிஞ்சு ரொம்ப செம ஃபன்னாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சு, 10 நிமிஷம் வீடியோ தான். தேங்க்ஸ் டு ஆரஞ்சு, ராகேஷ் அண்ட் ஜெனி நல்லா கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. ரொம்ப என்ஜாயலாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப சோகமாக இறந்துட்டார் சீக்கிரமாகவே. ஸோ யாருக்கு என்ன நடக்குன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஓகே, தேங்க்ஸ் டு ராகேஷ் அண்ட் ஜெனி. ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. நான் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன், நிறையா சீரியல்லேருந்து கட் பண்ணி நிறைய எடிட் பண்ணி போட்டிருப்பாங்கன்ட்டு நிறையா இருக்குன்னு எதிர்பார்த்தேன். கொஞ்சமாக தான் இருந்துச்சு. இனிவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சமாக இருந்தாலும் தேன் மாதிரி, ஒரு ஸ்பூனாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சுங்கிற மாதிரி, ரொம்ப கொஞ்சமாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அடுத்து என்ன வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாலாஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.